அவருடைய படங்களுக்கு சந்திரலீலா பாரதி ராஜா தயாரிப்பாளர் அப்படின்னு டைட்டில் இருந்தது. அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அதை இப்போதைக்கு சொன்னால் சந்திரலீலா பாரதி ராஜாவுக்கும் வருத்தமாக இருக்கும், இறந்து போன பாரதி ராஜாவுடைய ஆன்மாவும் என்ன பண்ணிக்க. புரியுது சார். அதிகமாக அவரை ஓட வச்சுச்சோ, ஓகே ஏதோ ஒரு வகையில் அவரை ஜெயிக்க வைக்கணும், ஏதோ ஒரு முயற்சியை பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சோ? நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் இயக்குனர் இமயம் பையன் இறந்து போயிட்டான்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் மகனும் இறந்து போயிட்டார். இல்லை இனிமேல் பாராட்டி பேசுகிறதுனால பாரதி ராஜா காது கேட்க போகுதா? இளையராஜாவுடைய கான்செப்டு சரி, ஆனால் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த ஒரு 4 வார்த்தை பேசியிருக்கலாம். அது மரபு. முதல் மரியாதை படத்தை என்னையா படம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு திட்டிவிட்டார். கேவலம் என்னையா அது படம் அப்படின்னு தன்னான்னு திட்டிவிட்டார். ஆனால் அதை பற்றி பாரதி வருத்தப்படவே இல்லை. 16 வயதிலேயே ரஜினி அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்திய ஒரு படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? சம்பளத்தை உயர்த்தவே இல்லை. கமலஹாசனுக்கு தான் அப்போ சம்பளம் ஜாஸ்தி. ஓகே. பாரதி ராஜாவுடைய கதையை கேட்டதும் நீங்கள் கொடுத்ததை கொடுங்கன்னு வாங்கிட்டு. யார்? ரஜினி அவர்கள். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். புரியுது சார். தனிப்பட்ட நபராக இயக்குனர் இல்லாத பாரதி ராஜா எப்படிப்பட்ட ஒரு நபர்? அதிகமாக கோவப்படுவார், தண்ணி அடிப்பார், சிகரெட் குடிப்பார், அதிகமான சிகரெட்டு குடிப்பார். அவருடைய உடல் முதுமையில் நோய்வாய்ப்பட்டதுக்கு மதுவும் புகையும் தான் காரணம். அதில் எந்த சந்தேகமே இல்லை. எனக்கு அவருக்கும் பல கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கு. அதெல்லாம் பல சோதனையான வேதனையான சொல்ல முடியாத நிகழ்வுகளுக்கு நான் சாட்சியாக இருந்திருக்கேன். இறந்த பிறகு அதெல்லாம் சொல்கிறது அநாகரிகம். புரியுது. அதாவது பாரதி ராஜா அப்படின்னு ஒருவர் தயாரிப்பாளர் இருந்தார். யார்? டைரக்டர் பாரதி ராஜா. திடீர்னு அவருடைய படங்களுக்கு சந்திரலீலா பாரதி ராஜா தயாரிப்பாளர் அப்படின்னு டைட்டில் இருந்தது. அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அதை இப்போதைக்கு சொன்னால் சந்திரலீலா பாரதி ராஜாவுக்கும் வருத்தமாக இருக்கும், இறந்து போன பாரதி ராஜாவுடைய ஆன்மாவும் என்ன மன்னிக்காது. புரியுது சார். அவங்களுடைய ஓலத்தை நம்ம காணொலியை பார்க்க முடிஞ்சிச்சு. மிகப்பெரிய ஒரு வழி அப்படிங்கிறத அவங்களோட அழுகையில் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. யார் அழுகையில்? அவங்க பாரதி ராஜா அவர்களுடைய மனைவியோட அழுகையில் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ இன்றைக்கி நடந்த காணொலியில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அந்த வழி தெரிஞ்சிச்சு. திருமணத்துக்கு அப்புறம் பாரதி ராஜா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தார்? ஏன்னா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, ஒரு நேர்காணல்லையுமே இதை தான் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, லவ் பண்ணுங்கள், கல்யாணம் பண்ணாதீங்க, ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லை. இந்த லவ் பண்ணும்போது வருங்கால மனைவியை முழுமையாக புரியாததுனால தான் காதல் தோல்வியாது. ஓகே. அதாவது திருமணத்துக்கு முன்பு காதலிப்பதை விட திருமணத்துக்கு பிறகு மனைவியை காதலிச்சுட்டு போங்கடா. மனைவியிடம் தோற்று போங்க. மனைவியிடம் தோற்று போகிற எல்லா கணவர்களும் வாழ்க்கையில் ஜெயிப்பான். ஓகே. இது அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடக்கலை. ஓகே. தன்னுடைய மகனுடைய வெற்றியை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நெடுநாள் அவர் பயணித்தார். சமீப காலங்களில் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு போராட்டங்கள், அதாவது மார்கழி திங்களாகும், ஸோ இதுமாரி படங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார் அவர். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அவருடைய உச்சக்கட்ட வெற்றியை பாரதி ராஜா பார்க்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம். அது விதி, அதுதான் தலை விதின்னு சொல்கிறது, தலையெழுத்துன்னு சொல்கிறது. ஓகே. சில பேர் நம்ப மாட்டாங்க. பாரதி ராஜாவுக்கு இல்லாத அறிவா திறமையா மனோஜ் எனக்கு நல்லா தெரியும். நல்ல பையன், என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார், நல்ல புன்னகை புத்த முகத்துக்காரரு, நல்ல நடிப்பு திறமை உள்ளவர். ஆனால் அவர் நடித்த படங்கள் வெற்றி பெறலை. அது காரணம்னு சொல்ல முடியாது. ஓகே. அதாவது இப்போ பாக்யராஜ் சார் எடுத்துங்களேன், அவருடைய மகன் நல்ல திறமையுள்ள சாந்தனு எத்தனை படங்கள் நடித்தார், உடல் இல்லை, வெற்றி பட கதாநாயகன் வரிசையில் இடம் பெறல. அதேமாதிரி அவருடைய மகள்
ஒரு சினிமாவில் நடித்தாங்க, அந்த படம் ஓடலை. ஓகே. அதனால் அவங்க தொடர்ந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஓகே. மனோரமா ஆட்சி மகன் எத்தனை 3000 படம் நடித்தது மனோரமா ஆட்சி. அவங்க பையன் பூபதி சினிமாவில் நடிக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. விசு வந்து ஒரு நல்ல படத்தில் அறிமுகப்படுத்தினார். இந்த கேரக்டர் நல்லா இருந்தது. ரஜினி ஸ்ரீராம் வருவார். அதுக்கப்புறம் மனோரமா ஆட்சியே சொந்தமாக படம் எடுத்தாங்க. அந்த படம் ஓடலை. ஓகே. மணிவண்ணன் அவருடைய மகனை கதாநாயகனை வச்சு ஒரு படம் எடுத்தார், ஓடலை. கோவை தம்பி அவருடைய மகனை கதாநாயகனை வச்சு ஒரு படம் எடுத்தார், ஓடலை. ஏன் பிரபல பிரம்மாண்ட தயாரிப்பாளர் குஞ்சுமோன் அவருடைய மகனை வச்சு கோடீஸ்வரன் ஒரு படம் தயாரித்தார், அந்த படம் வெளியே வரலை. இது இப்படி அடிக்கிட்டே போகலாம். ஓகே. அதனால் ஒரு வெற்றி இயக்குனர், வெற்றி பட தயாரிப்பாளர் அவங்களுடைய வாரிசுகள்லாம் நேரம் நல்லா இருந்தது, அவங்க தலையெழுத்து நல்லா இருந்ததுன்னா அவங்க வர முடியும். இதை நிறைய பேர் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவானுங்க, ஆனால் இதான் உண்மை. ஓகே. ஓகே. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் அந்த ஏன் இதுக்குள்ளே வரேன் அப்படின்னா, அந்த ஒரு ஏக்கம் ரொம்ப அதிகமாக இருந்து அதுக்கான ஒரு ஓட்டத்தில் வந்து பாரதிராஜா அவர்கள் இறுதி காலகட்டங்களில் இருந்தாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். அதாவது மனோஜ் அவர்களுடைய வெற்றியை பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஏக்கம் வந்து அதிகமாக அவரை ஓட வச்சுச்சோ, ஓகே ஏதோ ஒரு வகையில் வந்து அவரை ஜெயிக்க வைக்கணும், ஏதோ ஒரு முயற்சியை பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சோ? நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் இயக்குனர் இமயம் பையன் இறந்து போயிட்டான்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி இயக்குனர் சேகரம் பாலச்சந்தர் மகனும் இறந்து போயிட்டார். பாலச்சந்தர் வருத்தப்படத்தான் செஞ்சார். அதுக்கப்புறம் அவர் படம் தயாரிக்காமல் இருந்தாரா? ஏங்க மனசனாக பிறந்தவங்க எல்லாரும் ஒரு இடத்து செத்து தான் ஆகணும். அதை நினச்சிக்கிட்டு மாண்டார் வருவா மாநிலத்தீர் வருதில்ல பாட்டில், செத்தவன் வரவே போகிறதில்ல. அதை நினச்சி வருத்தப்படலாம். அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழக்கணுங்கிறது என்ன இருக்குது? ஏன்னா முதல் படம் தாஜ்மஹால் அவருக்கு வந்து பார்த்து பார்த்து பண்ண ஒரு படமாக தான் அமைஞ்சுது. அதுக்கப்புறம் அவருக்கான படத்தை வந்து ஒருவேளை ஓகே தொடர்ந்து நம்மளே அவர் கூட பயணிக்க வேணாம், வேற இயக்குனர் அவரே மனோஜ்குமார் இயக்குனர் ஆகணும்னு முடிவு பண்ணார். ஆமாம். என்னாச்சு? ஒரு படமும் டைரக்ட் பண்ணார். ஆமாம். படம் ஓடலை. ஆகவே நடிச்சும் படம் ஓடலை, படம் இயக்கியும் படம் ஓடலை. இதுக்கு என்ன செய்ய முடியும்? புரியுது. ஏன்னா எந்திரனில் வந்து ரஜினி ரோபோட்டுக்கு டூப்பாக கூட அவர் இருந்திருப்பார் எந்திரன் படத்தில். அது வரலாற்றில் இடம் விடாது, குறிப்பிடத்தக்க. அது வந்து ஒரு 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 சின்ன வருமானம், அவ்வளோதான். ஓகே, புரியுது சார். ரஜினி அவர்கள் இன்றைக்கி சந்திச்சு, அதாவது இளையராஜா அவர்கள் சந்திச்சு ஒரு விஷயம், இதுக்கப்புறம் என்ன பேச போகிறோம், ஆளே போயாச்சு அப்படிங்கிற மாதிரி அவருடைய அவருடைய சித்தாந்தம் அது இல்லை. இனிமேல் பாராட்டி பேசுகிறதுனால பாரதி ராஜா காது கேட்க போகுதா? இளையராஜாவுடைய கான்செப்டு சரி, ஆனால் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த ஒரு 4 வார்த்தை பேசியிருக்கலாம். அது வந்து மரபு, மாண்பு. புரியுது. ஆனால் அந்த நம்ம சும்மா ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே இளையராஜா, பாரதி ராஜா இவங்க 2 பேரோட புகைப்படங்கள் தான் அவ்வளோ அதிகமாக இருக்கும். 2 பேரும் பயணித்தது அவ்வளோ காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இடையில அவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ கூட ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருப்பார் இளையராஜா. ரொம்ப வருத்தத்தை வெளிக்காட்டுற விதமாக அந்த காணொலி இருக்கும். எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள். 2 பேருடைய நட்பு தனிப்பட்ட முறையில் எப்படி? எங்கள் 2 பேரும் பக்கத்து ஊருக்காரங்க. சினிமாவுக்கு வருமுனாலே நாடகத்தில் இணைந்து பணித்தவர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாரதி ராஜா இயக்கி நடித்து இப்போ கிராமத்தில் போட்ட நாடகங்களுக்கெல்லாம் இளையராஜா சவர்கள் தான் இசையமைச்சிருக்காங்க. அந்த நட்பு, அந்த தொழில்முறை சினிமாலையும் வந்துச்சு. புரியுது சார். அதே மாதிரி எவ்வளவு தூரம் வந்து பாரதியாவுக்கும் இளையராஜாவுக்கும் சண்டை வந்ததுலாம் எனக்கு தெரியும். முதல் முறையாக படத்தை என்னையா படம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு திட்டிவிட்டார். என்னையா அது படம் அப்படின்னு தன்னான்னு திட்டிவிட்டார். ஆனால் அதை பற்றி பாரதியா வருத்தப்படவே இல்லை. படத்தை போட்டு பார்த்துட்டு இளையராஜா எல்லா பாட்டுகளும் சூப்பர் ஹிட்டாக கொடுத்துட்டாரு. கட்டி பிடிச்சி அப்படியே இளையராஜாவை பாரதிராஜா நல்லா இல்லைன்னு சொன்னப்பா, இப்போ இந்த மாதிரி பாட்டு போட்டிருக்க, ஏயா கெட்ட படத்துக்கும் இந்த மாதிரி பாட்டு போடுவியான்னு கேட்டிருக்காரு. ஓகே. நான் வந்து படத்தை கெட்ட படம் நல்ல படம்னு நான் நினைப்பேன். ஆனால் படத்துக்கு இசையமைக்கும் போது அது தானாக வந்து இசை வரும். நல்ல படத்துக்கும் நல்ல பாட்டு தான் வரும், கெட்ட படத்துக்கும் கெட்ட பாட்டு தான் வரும்னு சொன்னார். ஓகே. அந்த மாதிரி ஒரு நட்பு அவங்க நட்பு. ஓகே. இளையராஜாவுடைய எல்லா விழாக்கள்லையும் முதன்மை நாயகனாக பாரதிராஜா இருப்பார். புரியுது சார். ரஜினி அவர்கள்
அவங்க 2 பேருக்குடைய நட்பு எப்படி சார்? இந்த மாதிரி ரஜினியோட ஒரு படம் பண்ணார், அந்த படம் ஓடலை. பாரதி ராஜாங்கிற பேரை எடுத்துகிட்டு குப்பேன் சுப்பேன் டைரக்ஷன் போட்டு தான் படம் ஓடிருக்கும். பாரதி ராஜாவை நேசிக்கிற பாரதி ராஜாவுடைய ரசிகர்கள் அந்த படத்தை ரசிக்கலை. ஓ, அதான் விஷயம். ஓகே. அது வந்து அப்போனா பாரதி ராஜாவுடைய இயக்கத்தில் உருவான படம் கிடையாது, ரஜினிக்காக பாரதி ராஜா உருவாக்கின ஒரு படமாக அமைஞ்சுதான். ஆமாம், அதே மாதிரி தான் பாலுமேந்திராவும். அதாவது அவங்க ஸ்டைலில் அவங்க எடுக்கிற படங்கள் ஹிட் ஆகும், மக்களுக்காக படம் எடுத்தால் அது ஹிட் ஆகாது. நீங்கள் கேட்டவைன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தார் பாலுமேந்திரா, அந்த படம் ஓடலை. நீங்கள் தானே இந்த மாதிரி படம் எடுக்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி தான். புரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிழல்கள் ரவிக்கு அடையாளம் கொடுத்த படம் நிழல்கள். ஆமாம், அந்த படம் அவர் வந்து ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூர்காரன், நான் வந்து ஐயர் அப்படின்னு சொல்லவே இல்லை. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவர் தெரிஞ்சிருக்கு பாரதி ராஜாவுக்கு. ஏன் இதை நீ சொல்லவே இல்லையாப்பான்னு இருக்காரு, சிரிச்சிருக்காரு. ஓகே. எதனால சார் அது? சரி, அவர் வேற ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவர், நம்ம வந்து இந்த கம்யூனிட்டின்னு சொன்னால் அவர் வாய்ப்பு கொடுக்க மாட்டாருங்கிற பயம்தான். ஏன்னா நிழல்லையே என்கிட்ட சொன்னார் இது. அதே மாதிரி நிழல் ரவி வந்து சிறந்த மிமிக்ரி பண்ணுறவர் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியுது. கரெக்டு. யார் மாதிரி வேணாலும் நடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் நிழல் ரவி. அதே மாதிரி ஜாடிக்கேத்த முடி பிரம்மாண்டமான இயக்குனர் படத்திலும் நடிப்பார், ராமநாராயணன் படம் எல்லா படத்திலும் நடிப்பார், அதாவது சின்ன படங்கள் சாமி படங்கள் எல்லா படத்திலும் நடிப்பார் நிழல் ரவி. ஓகே. அப்பாவை நடிப்பார், வில்லன் நடிப்பார், கதை நடிப்பார், சகலகலா வல்லம். அதாவது பாரதி அறிமுகப்படுத்தியவங்களில் சகலகலா வல்லம் வந்து ஒருத்தர் இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நடிகர்கள் பட்டியலில் நிழல் ரவி. புரியுது சார். ராதாகிருஷ்ணன் பார்த்திபன், ஸோ அவர் பாரதி ராஜாவுடைய பற்றையிலேருந்து தான் வெளில வராரு. ஸோ அதை யார் சொன்னோம்? ஆமாம் சார், அவர் பாக்கியராஜ் கூட தான் சார் ட்ராவல் பண்ணாங்க. பாக்யராஜ் பட்டேலேருந்து உருவானவர். ஆமாம். பாரதி பார்த்தாரா இல்லையா, லேட்டர் பீரியடில் பார்த்துருப்பாரு. பாரதி ராஜா யூனிவர்சிட்டியில் உருவானவர் அல்ல அவர். பார்த்திபன் பாக்யராஜ் யூனிவர்சிட்டியில் உருவானவர். ஆனால் பாரதி ராஜா மேலே ஒரு நல்ல அன்பு உண்டு. பாரதி ராஜாவுக்கு பாராட்டு விழா எடுக்கலை, ஆனால் பாக்யராஜ் சாருக்கு பாராட்டு விழா எடுத்தினார் பார்த்திபன் நன்றி உணர்ச்சியோட. அந்த விழாவில் தனக்கு கொடுக்கப்பட்ட நாற்காலியை தன்னுடைய குரு பாரதி ராஜாவை கொடுத்த அழகு பார்த்தவர் பாக்யராஜ் சார். ஆமாம், அதுதான் உண்மை. கரெக்ட். அதே மாதிரி பாக்யராஜிடமிருந்து பிரியும் போது பாண்டியராஜனும் சொல்லாமல் தான் போனார், பார்த்திபனும் சொல்லாமல் தான் போனார். ஓகே. 2 பேரும் கொஞ்ச காலம் கருத்து வேறுபாடோடு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அந்நியனும் ஆகிட்டாங்க. புரியுது சார். ஏன்னா இப்போ பாக்யராஜ் அவர்களை பேசினதுனால கேட்குறேன், பயணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு இயக்குனரோட துணை இயக்குனராக பயணிக்கிறது, அவர்கிட்டேருந்து கற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார், அது பாக்யராஜோட படங்களில் எந்த அளவுக்கு வெளிப்பட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். பாரதி ராஜாவோடைய பயணித்த பாக்யராஜோடைய படங்களில். இல்லை, அவரும் ஆரம்பத்தில் கிராமத்து காதல் கதைகளை தான் எடுத்தார். அவருடைய காதல் கதைகள் வேறு மாதிரி இருக்கும். இவர் நகரமும் கிராமமும் சார்ந்த காதல் கதைகளை பாக்யராஜ் எடுத்தார். அவருடைய போக்கு வேறு மாதிரி இருக்கும், அவருடைய பயணம் வேறு மாதிரி இருக்கும், இவருடைய பயணம் வேறு மாதிரி இருக்கும். முற்றிலும் மாறுபட்ட கதைகள்னு சொன்னீங்கன்னா அது பாக்யராஜ் சார் தான். புரியுது சார். அவருடைய தமிழில் எடுத்த படங்கள் அப்படியே இங்கே ரீமேக் ஆகப்படுது, ஹிந்தியில் பண்ணப்படுது பாக்யராஜருடைய படங்கள். அப்போ வந்து அவர் சொல்லியிருப்பார், எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஹிந்திலாம் அவ்வளோவா தெரியாது பாரதி ராஜா சொல்லியிருப்பார். பட் ஆனால் அந்த படங்கள் வந்து அங்கேயும் வெற்றி படங்களாக மாறுது. அதை நீங்கள் எப்படி சார் பார்த்தீங்க? அந்த அதாவது யார் வேண்டுமானாலும் இயக்குனர் ஆகலாம். அவங்க கற்பனையை ஒரு அசோசியேட் டைரக்டர் மெருகுபடுத்தி கொடுப்பார். இப்போ டைரக்டர்னு சொல்கிறவர் வசனத்தை ஹிந்தியில் எழுதி கொடுக்க போகிறான், அங்கே உள்ள ஹிந்தி அசோசியேட் டைரக்டரை சொல்ல போகிறாரு, ஒரு ஷார்ட் ஓவருக்கும் சொல்ல போகிறாரு. அதுவும் இருக்குது, யார் வேண்டுமானாலும் இயக்குனர் ஆகலாம். புரியுது. கமல் பாரதி ராஜா இந்த காம்போ வந்து எல்லாராலையுமே கொண்டாடப்பட்ட ஒரு காம்போ. அந்த டைம் பீரியடில் அந்த ஒரு போஸ்டரை பார்க்கும்போது எப்படி சார் இருக்கும்? இவங்க 2 பேரோட படம் வருது, இவர் இயக்கி இவர் நடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. உதாரணத்துக்கு நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பீங்க கமல் அவர்களை வித்தியாசமாக காமிச்சது பாரதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அடுத்தடுத்த படங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக தான் காமிச்சாங்க. அதை பற்றி எப்படி சொல்லுங்கள்? இல்லை, கமலஹாசன் வந்து ஆரம்பத்தில் அந்த கதை கேட்கும்போது கொஞ்சம் சந்தேகப்பட்டிருக்காரு, ஸ்ரீதேவியும் சந்தேகப்பட்டிருக்காங்க. அப்போல்லாம் ஆயிரக்கணக்கில் சம்பளம் அந்த சமயத்தில். ஏன்னா அப்போ ₹1 டிக்கெட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அதுக்கப்புறம் கமலஹாசன் மெச்சூரிட்டி ஆனார், பாரதி ராஜாவும் பெரிய டைரக்டர் ஆனார். ஸோ 2 பேருடைய அறிவுகளும் இணைந்தது. அதாவது பாரதி ராஜா படங்கள் தனித்துவம் பெற்றாலும் கமலஹாசனுடைய முதிர்ச்சித்தன்மை, அறிவு
எல்லாம் அதில் இருந்துச்சு. ம். அதுதான் பிற்காலத்தில் நிறைய அந்த பாரதி ராஜா கமலஹாசன் காம்போ ஜெயிச்சுது. அதுக்கு பாக்கியராஜுடைய கதை வசனமும் ஒரு காரணம். புரியுது. ஏன்னா டிக் டிக் டிக்லாம் வந்து இன்னைய வரைக்குமே எல்லாரும் திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் அமைஞ்சுது. அதே மாதிரி என்பது சம்பளம்னு சொன்னதுனால சொல்கிறேன், 16 வயதிலேயே ரஜினி அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்திய ஒரு படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? சம்பளத்தை உயர்த்தவே இல்லை. ஓ, கமலஹாசனுக்கு தான் அப்போ சம்பளம் ஜாஸ்தி. ஓகே. பாரதி ராஜாவுடைய கதையை கேட்டதும் நீங்கள் கொடுத்ததை கொடுங்கன்னு வாங்கிட்டு. யார்? ரஜினி அவர்கள். ஓகே. ஆனால் அந்த இடத்துல தான் ரஜினி அவர்களுக்கு ஒரு ஐகானிக்கான விஷயம் மாறுது இல்லை? அந்த டைலாக் மூலியமாக ஒரு விஷயம் உருவாகுது, பரட்டங்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலாக கதாநாயகன் கமலஹாசன், வில்லன் ரஜினிகாந்த். ஆமாம். அந்த வில்லனுடைய நடிப்பு மக்களை போய் சேர்ந்ததுக்கு காரணம் பாரதி. இது எப்படி இருக்கு? ஆமாம். இந்த டயலாக்கு இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. ஆமாம், பரட்டை பற்ற வச்சுட்டே பரட்டை அப்படிங்கிற அந்த பரட்டங்கிற ஒரு விஷயம். பற்ற வச்சுட்டே பரட்டை, அது கவுண்டர் பண்ணி டயலாக். ஆமாம். ஆனால் அந்த பரட்டங்கிற கதாபாத்திரத்தை செதுக்குனது பாரதி ராஜா. அதுக்கப்புறம் அதாவது ரஜினி அவர்கள் வில்லனாக நடிக்கணுங்கிற ஆசையோடு தான் வந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல எனக்கு வில்லனாக நடிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறலாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அதை ரொம்ப அழகாக பாரதி ராஜா பயன்படுத்திக்கிட்டார்ல அந்த டைம் பீரியடில். இப்போ வரைக்குமே ரஜினி அவர்களை அந்த ஒரு பரிமாணத்தில் யாருமே பார்க்க முடியல, யாருமே அந்த அளவுக்கு உருவாக்க முடியல அப்படிங்கிற ஒரு. அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. ஜானி படத்தை ரஜினிகாந்துக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் வந்து மகேந்திரன் சார் தான். ஜானி படம் வந்து அவர் ரொம்ப ரசித்து நடித்த படம். இன்னும் சொல்ல போனால் ரஜினிகாந்த் மனசில் பாரதி ராஜாவுக்கு கிடைத்த இடத்த விட அதிகம் மகேந்திரன் தான் கிடைச்சது. ஓகே ஓகே. அதே மாதிரி முதலிடம் வந்து ரஜினிக்கு மனசில் பாலச்சந்தர் தான். தனுஷ் பாரதி ராஜா சமீப காலங்களில் பாரதி ராஜாவே சொல்லியிருப்பாரு, என்னுடைய பேரன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அன்பை வெளிப்படுத்தி அவர் பேசக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அப்படியா? காணொலி அப்படி தான் தெரியுது. அது ஆமான்னு சொல்லிடுவோம், அவ்வளோதான். இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். அது வயது முதிர்வு, அவர் டேலண்ட்டு. ஏன்னா அவர் அந்த காலத்தில் என்ன டேலண்ட் இருந்தாரோ அதே டேலண்ட்டு தனுஷ்டே இருந்துருக்கலாம். ஏன்னா தனுஷும் கதை வசனம் எடுத்தார், தனுஷும் டைரக்டர், தனுஷும் தயாரிப்பாளர், இவரும் அதே முன்ன செஞ்சுருக்காரு. அதனால் அவர் என்னுடைய பேரன், என்னுடைய வாரிசுன்னு சொல்லிடலாம். ஓகே. அதுமாரி ஒரு புது இயக்குனர் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு சப்போர்ட்டாக நிறைய இடத்துல அவர் பேசுகிறத பார்க்க முடியுது பாரதி ராஜா அவர்கள். அந்த ஒரு மாண்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது வந்து அவருடைய பெருந்தன்மைக்கு அடையாளம். ஏன்னா மாரி செல்வராஜோட படங்களை வந்து இன்னைய வரைக்குமே அந்த ஃபைனல் ஷாட்டை வந்து பாரதி ராஜா பேசுனது எல்லாருமே ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு காணொலியாகவே இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மற்றவர்களை பாராட்டுறது அவருக்கு அந்த பாரதி ராஜாவுடைய பெருந்தன்மையை தான் காட்டுது, வேறுன்னு. புரியுது சார், புரியுது சார். பலர் அப்படி பாராட்ட மாட்டாங்க, அவர் பாராட்டுறது. ஆமாம். ஏன்னா தொடர்ச்சியாக எல்லா படங்களுக்குமே முகம் தெரியாத நடிகர்கள், புதுமுகம் நடிகர்கள் அடுத்தடுத்துன்னு அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பாரதி ராஜாவுடைய இன்ஸ்டியூட்டில் படிக்கக்கூடியவங்களுக்கு சரியான வழிகாட்டியாக பாரதி ராஜா இருந்திருக்காரு அப்படிங்கிறத எல்லாராலையுமே சொல்லப்படுது. அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணுங்கிற கட்டாயம் உருவானது எதனால? பாரதி ராஜா இன்ஸ்டியூட்டில் உருவானவங்க யார் பிரபல நடிகர்னா? அப்போ பயன்பாடுக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகே. ஆனால் அவர் கரெக்டான ஒரு வழிகாட்டியாக தானே இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்கல்ல. இன்ஸ்டியூட் பாரதி ராஜா இன்ஸ்டியூட்டு வச்சுருந்தாருங்கிறது வேற விஷயம், அதில் உருவான நடிகர்கள் யாருங்கிறது வேற விஷயம். புரியுது. இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு அதை பற்றி? அப்போ இயக்குனர் வாய்ப்பு குறைஞ்சி போச்சு, அதனால் அவர் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சார். ஓகே. இல்லை, நமக்கு தெரிந்த அறிவு மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு. அதெல்லாம் போய் நான் ஏற்றுக்க மாட்டேன். பாரதி ராஜா தொடர்ந்து படங்கள் இருந்துன்னா அவர் ஏன் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாரு? எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது சார் பாரதி ராஜாவுடைய படங்கள்? நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஏங்க 3 படம் தோல்வி அடைஞ்சுன்னா அப்புறம் எந்த ஆளும் எந்த தயாரிப்பாளரும் அந்த டைரக்டருக்கு விட மாட்டான். அது என்ன காலகட்டங்களில்? ஏன்னா இப்போ 80 எல்லா காலகட்டங்களும் ஏதான் நீங்கள் தொடர்ந்து 3 படங்கள் தோல்வின்னா 3 படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சா முடியா அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா இப்போ அதனால தான் சினிமாவில் நாம் இருக்கணுங்கிற சஸ்டெயினில் அவர் வந்து டிவி சீரியல் எடுத்தார். எல்லாரும் டிவி சீரியல்லேருந்து வெளில நகர்றாங்க, பெரிய திரைக்கு வருவாங்க. இவர் பரவாயில்ல, நான் பெரிய திரையிலேருந்து சின்ன திரைக்கு வரேன்னு சொல்லி கலைஞர் தொலைக்காட்சிக்கு சீரியல் இயக்குனர். பாலச்சந்தர் அவர்களுமே பண்ணியிருக்காங்கல்ல. யார்? பாலச்சந்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே நேரத்தில் படமும் எடுத்தார், சீரியலும் எடுத்தார். அந்த ஒரு பார்வையில் நம்ம அதை பார்க்கலாம்ல. ஓகே. பாலச்சந்தருக்கு வாய்ப்பு இருந்தும் அவர் சின்ன தெரியாது, ஏன்னா அவர் நாடகத்துலேருந்து வந்தவர். ஓகே ஓகே ஓகே.
இவரும் நாடகத்துலேருந்து வந்தவர் தான். அதாவது பாரதி ராஜா வந்து வெளியார் யாரையும் வச்சு இயக்கலை. ம் அவர் சொந்த படங்களை அவர் இயக்குனர். பாலச்சந்திர அப்படி அல்ல. அவருடைய தயாரிப்பில் பல இயக்குனர்கள் படம் இயக்கியிருக்காங்க. அது ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தில் முக்கியமான வித்தியாசம். இப்போ நீங்கள் சொன்னதுனால கடைசியாக அந்த இறுதி கேள்வியோட முடிக்கிறேன். பாரதி ராஜா அவர்கள் அவருக்கு விருப்பமான நண்பர்களோடும் அவருக்கு விருப்பமான ஒரு வட்டத்தோடு மட்டும்தான் பயணிச்சார் அப்படிங்கிறது, அதனால தான் அவருடைய தோல்விக்கான காரணம்னு சொல்லுங்கள். அது அல்ல, ஆ அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஓகே ஓகே, புரியுது சார். அதாவது என்னென்னா, தயாரிப்பாளர்களுக்கு வளைந்து கொடுக்க மாட்டாருங்கிறது ஒரு காரணம். ம் நான் எடுக்கிற கதை நான் எடுக்கிறது தான், நீ பணம் போடுறதா இருந்தால் அப்படின்னு கேள்வி வைப்பார். அதுக்கு பயந்துக்கிட்டு சிலர் வேணையா அவரெல்லாம் நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காகவும் வாய்ப்பு கொடுக்காமல் இருந்துக்கலாம். புரியுது சார். ரொம்ப நன்றி சார். பாரதிராஜா அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. தமிழ்நாட்டின் மூத்த சினிமா பிரமுகரும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் இருந்த பாரதி ராஜாவுடைய மறைவு தமிழ் சினிமாவுக்கு பேரிழப்பு. அவருடைய ஆன்மா இறைவனடி நிழலில் இளைப்பார இறைவனை பிரார்த்திக்கிறேன்.